உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் அணியை சார்ந்த செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்திற்கும் அன்பு தம்பி மார்ஷலுக்கும் வணக்கம். என்ன சார், ஓபிஎஸ் அவர்கள் சமீப நாட்களா புது விஷயங்களா பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, அமித்ஷாவே சீட்டெல்லாம் குறைச்சுதான் கேட்டாரு, ஆனா எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டேன்ட்டாரு, பிடிவாதமா இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. உண்மையா அது? அவர் எப்பயுமே உண்மையைத்தான் சொல்லுவார். அததான் பழனிசாமிக்கு பிடிக்காத காரியம். பழனிசாமிக்கு உண்மை என்றால் எப்பொழுதுமே பிடிக்காது. பழனிசாமிக்கு நியாயம் என்றால் எப்பொழுதுமே தெரியாது. தர்மம் என்றால் அது பக்கமே அவர் இருக்க மாட்டார். அதாவது எல்லாரும் அப்பொழுதெல்லாம் ஊடகங்களில் வந்த செய்திதான், அது புதுசா ஒண்ணு சொல்லல. அவர் சொன்னதுனால இன்னைக்கு அது ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. அன்றைக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு அவர் கூட இருந்து பார்த்ததுனால சொல்றார். எதற்கு சொன்னாங்க? 2021 ஆட்சிக்கு அதிமுக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதனால் இன்னும் பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அமித்ஷா சொன்னார். யாரு ஆட்சிக்கு வர்றதுக்கு? யாரு முதலமைச்சர் ஆவதற்கு? பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு. ஆனால் பழனிசாமி கேட்கவில்லை. இதெல்லாம் கேட்கலனாலே ஆட்சிக்கு வரமாட்டோம் என்பது பழனிசாமிக்கு நன்றாக தெரியும். ஏன் தெரிஞ்சிருந்தே ஒருத்தர் ஆட்சிக்கு வராம போயிடுவாரா அப்படின்னா போயிடுவார். ஏன்னா அவருக்கு அன்றைக்கு ஆட்சியை பிடிக்க வேண்டும்ங்கிற எந்த சிந்தனையும் இல்லை. அதுலயும் அண்ணன் தினகரனை சேர்த்துக் கொள்வதா, சசிகலாவை சேர்த்துக் கொள்வதா, பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் சேர்த்துக் கொள்வாங்கிற எந்த சிந்தனையும் கிடையாது. யார் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, அதிமுகவை அழிந்தாலும் பரவாயில்லை, நான் ஆட்சிக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, இந்த கட்சியை எப்படி கைப்பற்றுவது, அதிமுகவை அபகரித்து அபகரிப்பு திமுகவாக எப்படி மாற்றுவது என்கிற சிந்தனையில் மட்டும்தான் அவர் செயல்பட்டார். அதனால்தான் யார் எந்த நல்ல கருத்தை சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சொந்த புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. ஆனால் அதே போல் ஆட்சிக்கு வர முடியவில்லை, தோற்றாகிவிட்டது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவரை திட்டமிட்டு ஒரு கோஷ்டியை அப்பயே சேர்த்து தான் எதிர்கட்சி தலைவராக, முதலமைச்சர் வேட்பாளரா என்னைத்தான் அறிவிக்க வேண்டும், எதிர்கட்சி தலைவரா நான் தான் இருக்க வேண்டும், பொதுச் செயலாளரா அதுவும் நான் தான், ஒருங்கிணைப்பாளரா அதுவும் நான் தான், கையெழுத்து போடுவது நான் மட்டும்தான், இப்படி தான்ங்கிற தான் தோன்றித்தனமான சிந்தனை, தன்னிலை உணராமல், தலைகால் புரியாமல் தருதலையான செயல்பாடு, இதுதான் பழனிசாமியினுடைய ஒவ்வொரு நாள் நடைமுறையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் அன்றைக்கு கட்சியினுடைய ரகசியமாக வெளியில சொல்லக்கூடாத விஷயமாக இருந்ததை இன்றைக்கு ஒன்றொன்றாக அவுத்து விட்டு கொண்டிருக்கிறார். சில உண்மைகள் எல்லாம் சொல்லும் போது பழனிசாமி சிறை செல்வது அளவிற்கு கூட சில விஷயங்கள் இருக்கிறது என்பதை சொன்னார். இப்பொழுது கட்சியில் அவர் என்னென்ன துரோகத்தை செய்தார் என்பதை சொல்லி கொண்டு வருகிறார். இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். பழனிசாமியினுடைய பச்சை துரோகமும் பச்சோந்தித்தனமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இல்ல, இதை பாக்குறப்போ ஒன்றும் பெருமையா இல்லையா உங்களுக்கு? அமித்ஷாவே எதிர்க்க துணிந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவோட அடிமை என்று விமர்சிக்கப்பட்டவர் பாஜகவே எதிர்க்கிறாருன்றப்ப பெருமையா இல்லையா உங்களுக்கு? யாரு பழனிசாமியா பாஜகவை எதிர்க்கிறாரு? பழனிசாமி நினைச்சா பாஜகவை எதிர்த்திட முடியுமா? திமுகவே திணறி திக்குமுக்காடி போய் கிடக்கு. பாஜகவை எப்படி எதிர்ப்பது? எதற்கு எதிர்ப்பது? ஏதாவது ஒரு காரண காரியம் வேண்டாமா? நீ உண்மையிலேயே வீர மகனாயிருந்தால், ஆண் மகனாயிருந்தால், வேட்டி கட்டிய வெள்ளை வேட்டி கட்டிய ஆண்மகனாக இருந்திருந்தால் பாஜகவின் தயவவே நாடி இருக்க கூடாது. அம்மா அவர்கள் தனித்துவமான கட்சியாக இந்த கட்சியை உருவாக்கி 2014 முழுவதும் வெற்றி, 2016 முழுவதும் வெற்றி,
ஆட்சியை அதிகாரத்தை ஒப்படைத்து சென்றார்கள். உன்னிடம் தானே இருந்தது, நீதான ஆட்சியின் தலைவன், என்ன செய்திருக்க வேண்டும்? பாஜக வேண்டாம், நானே தனித்துவமாக எல்லாமே பார்த்துக் கொள்வேன் என்று ஆட்சியில் இருக்கும் போது ஆம்பளை மாதிரி சொல்லியிருக்கணும். அப்பொழுதெல்லாம் பாஜக தயவு தேவைப்பட்டது, ஆட்சி அதிகாரத்துக்கு பாஜக தயவு தேவைப்பட்டது. ஏன் நேற்று வரை அண்ணாமலையின் தயவு தேவைப்பட்டதை இவருக்கு? இவரை பொதுச் செயலாளர் என்று ஊர் உலகம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி, தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இடைக்கால பொதுச் செயலாளருக்கு, தற்காலிக பொதுச் செயலாளருக்கு வாழ்த்துக்கள் சொன்னாரே அண்ணாமலை, யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுதெல்லாம் அவர் தற்காலிக பொதுச் செயலாளரை ஏற்றுக்கொள்ளும் போது, அண்ணாமலை அறிக்கை விடும் போது யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் கூட அண்ணாமலைக்கு எதிர்ப்பாக உங்க சேனல்லே பேசியிருக்கிறேன். வழியே போய் ஆதரிக்கிறார் அண்ணாமலை. ஆனால் இந்த அண்ணாமலைக்கு பழனிசாமியால் ஆபத்து வரும் என்றும் உங்களுடைய செய்தி சேனலிலே சொல்லியிருக்கிறேன். வந்து விட்டது பழனிசாமி ஆபத்து. பழனிசாமிக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை துரோகத்தை தவிர அவருக்கு வேற ஒன்றுமே தெரியாது. கூட இருந்தவர்களுக்கு துரோகம் செய்வார், குழியை பறிப்பார், உண்ட வீட்டுக்கு ரெண்டகத்தை நாள்தோறும் அரங்கேற்றுவார். இது தொடர்கதையாகவே தொடர்கிறது. அவருடைய வாழ்க்கை பயணத்தில் அப்படித்தான் இருக்கிறது. நம்மளுடைய ரஜினிகாந்த் படத்துல அழகும் ஸ்டைலும் உங்களுக்கு குறையவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, கூடவே பிறந்தது அது போகாது அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லுவது மாதிரி, துரோகமும் துரோக செயல்களும் பழனிசாமியின் கூடவே பிறந்திருக்கிறது. அது போவதற்கான வாய்ப்பே இல்லை. அதனால்தான் அதெல்லாம் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லதை அன்றே மறப்பது நன்றுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஒருத்தர் நன்றி செஞ்சாங்கன்னா மறக்க கூடாது பாஷல். அது மாதிரி ஒரு பெரிய குற்றம் உலகத்துல ஒண்ணும் கிடையாது. எந்நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு. ஒருத்தன் செய் நன்றியை எவன் மறக்கானோ எது வேணாலும் செஞ்சிச்சு நீ பழச்சிக்கலாம். ஆனா செஞ்ச நன்றிய மறந்துட்டு ஒருத்தன் உயிரோட இருக்கிறான்னா அவனுக்கு உயிரோட இருந்தும் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு திருவள்ளுவரை சொல்லியிருக்கிறார். அப்படித்தான் ஒரு நடைப்படமாகத்தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் உதவி செய்த அனைவருமே தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறார். அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் எல்லா துரோகத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம், துரோகத்தின் மூலமாலேயே உயர்ந்த இடத்துக்கு வந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அது நடக்காது. இந்த பாராளுமன்ற தேர்தல் தான் பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய கடைசி தேர்தலாயிருக்கும். பழனிசாமி அடுத்த தேர்தல் நிக்கிறதுக்கு இன்னைக்கு கூட்டணி தான் யாரும் வரமாட்டேங்காங்க. நாளைக்கு பழனிசாமியை எந்த கட்சியிலும் சேர்க்கிறதுக்கே யாரும் விரும்ப மாட்டாங்க. கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் சொல்வது போல் பழனிசாமி இல்லாத இயக்கமாக அதிமுகவை உருவாக்குகிற நாள் வெகு தொலைவில் இல்லை. இன்னும் ஓரிரு நாட்கள் தான், ஒரு சில வாரங்கள் தான், மாத கணக்கில் கூட கிடையாது. நாள் கணக்கில் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவை மாறுவதற்கான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. அதை புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் உண்மை விசுவாசிகள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த செயல்பாடு எல்லாம் ஒன்றிணையும். அப்பொழுது பச்சை துரோகிக்கு அதிமுகவில் வேலையே இருக்காது. ஒரு மாபெரும் மக்கள் கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இந்த பேர் இயக்கத்தை தனக்கான இயக்கமாக, தன் சுயநலத்திற்கான கழகமாக மாற்றிய ஒருவன் இனியும் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடாது என்கிற புரட்சி பயணம் வெற்றிகரமாக ஆங்காங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா தொண்டர்களும் ஆர்ப்பரித்து ஆரவாரப்பட்டு பழனிசாமி இனிமேல் இருக்கவே கூடாது. முன்பெல்லாம் எல்லாரும் இணைங்கன்னு சொன்னாங்க. இப்பொழுது பழனிசாமியை தயவு செய்து சேர்த்து விடாதீங்க, தயவு செய்து பழனிசாமி இல்லாத இயக்கத்தை உருவாக்குங்கள் என்றுதான் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தொண்டர்களும் குரல் கொடுத்தே கொண்டிருக்கிறார்கள். அதனால பழனிசாமி பச்சை துரோகத்தெல்லாம் தூக்கி எறிய வேண்டிய நேரம் இப்பொழுது நம்மளுக்கு வந்து விட்டது. அதனால்தான் இவர் முன்னுக்கு பின் முரணாக சொல்லுவதும் வெளிப்படுகிறது. ஓபிஎஸ் அவர்கள் என்னென்ன நடந்தது என்பதை சொல்வதும் இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவை உருவாக்குவோம் அப்படின்னு. ரொம்ப அதீத கற்பனையா இருக்கு போல தெரியுது. இது அதீத கற்பனையும் இல்ல, நடக்க முடியாத செயலும் இல்லை. ஏன்னா பழனிசாமிக்கு விபத்தில் விளைந்த விபரீதமாக ஏதோ ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்து விட்டது. அவர் இந்த இயக்கத்தில் ஒரு முதலமைச்சர் பிம்பமாக, தனிப்பெரும் தலைவனாக யாரும் அவரை முன்மொழியவில்லை.
இது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனக்கு பிறகு தகுதியான தலைவனாக, தகுதியான முதல்வராக, இருக்கக்கூடிய தகுதி படைத்த தலைவராக ஓபிஎஸ் அவர்கள் தான் இருப்பார் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, செயல்படுத்தியும் காட்டினார். அவரை அந்த அரியாசனத்தில் அமர வைத்தார். அந்த அரியாசனத்தில் அமர வைத்ததுக்கு அப்புறம் அந்த அரியாசனத்திற்கு அவர் எப்படி நடந்து கொண்டார், ஒரு தலைமைக்கு எப்படி விசுவாசமாக நடந்து கொண்டார் என்பதை சுட்டிக்காட்டி பேசியும் இருக்கிறார். ஆனால் பழனிசாமிக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த குருட்டு நாய் விட்டத்துல பாஞ்ச மாதிரி அர்ப்பனுக்கு வாழ்வு அர்த்தராத்திரில புடப்பிடிப்ப மாதிரி கிடைக்காத பதவி கிடைச்சிருச்சு. கொடுக்க கூடாத நபர்களுக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டது. ஒரு தகுதியில்லாத நபருக்கு தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டால் அந்த தகுதியில்லாத நபர் ஒரு இயக்கத்தை, ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை அழித்து ஒழிப்பார் என்பதற்கு பழனிசாமியே சாட்சி. 8 தோல்வி இதுவரைக்கும் அடைஞ்சாச்சு. சட்டமன்றத்தில் தோல்வி, நாடாளுமன்றத்தில் தோல்வி, உள்ளாட்சிகள் தோல்வி, நகராட்சியில் தோல்வி, மாநகராட்சியில் தோல்வி, இடைத்தேர்தல்களில் தோல்வி, இப்படி தொடரும் தோல்விகளாக 8 தோல்வி நாயகனாக, தோல்விக்கு குத்தகைதாரராக மாறிப்போன சிலுவம்பாளையம் சின்னசாமி என்கின்ற பாம்பாட்டி பழனிசாமி தொடரு தோல்வி நாயகனாகவே மாறிவிட்டார். இந்த தொடர் தோல்வி நாயகனை தலைவனாக எப்படி பார்ப்பது? இவர் பிம்பத்தை, அதாவது மக்கள் மத்தியில புரட்சி தலைவர் முகம்னா முகராசி. அண்ணாவே சொல்லியிருக்கிறார், பேரறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கிறார், ராமச்சந்திரா நீ காசெல்லாம் கொடுக்க வேண்டாம் கட்சிக்கு, உன் முகத்தை காட்டு, உன் முகமே போதும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்களே புரட்சி தலைவரை சொல்லியிருக்கிறார். அந்த முகம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் முகம், இப்பொழுது கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் முகம். இந்த முகம்தான் எங்களுக்கு சின்னம், அவர்கள் உருவம் தான் எங்களுக்கு கழகம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறவரை எம்ஜிஆர் தான் கழகம், அவர் முகமே சின்னம். புரட்சி தலைவி அம்மா இருக்கிறவரை புரட்சி தலைவி அம்மாவே கழகம், அவர் சிரிப்புத்தான் சின்னம். அதுபோல்தான் இன்றைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் கழகம், அவர் சிரிப்புத்தான் சின்னம். இது தெரியாத எடுபுடி கட்சியை பறித்து, சின்னத்தை பறித்து, ஆட்டைய போட்டு அபகரித்து நான் தலைவன் ஆகிட்டேன்னா பாருங்க. பழனிசாமிக்கு தலைமை கழகத்துல உட்கார்ந்து கூட்டணி பேசுறதுக்கு கூட்டத்தை போட்டு வரிசைக்கா ஆட்கள் உட்கார்ந்து வேலுமணி, தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், கேபி முனுசாமி, பெஞ்சமின், வளராமதி, சேகுமார் போன்றவர்கள் வரிசைக்கு உட்கார்ந்து கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டா கூட லெட்டர் பேடு கட்சிகள் கூட வருவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா லெட்டர் பேடை இவர்களுக்கு கொடுத்துட்டா அந்த அறிக்கை நாளைக்கு செய்தி சேனல்களை ஒளிபரப்புனா அந்த லெட்டர் பேடு கட்சிக்கு கூட அசிங்கமா ஏற்படும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் லெட்டர் பேட ஆதரவு கடிதத்தை கொடுக்கறதுக்கு கூட ஒரு நாதியும் இல்லை. இப்படி இருக்கிற ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டு இருக்கிற பழனிசாமிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்த அதிமுகவை அபகரிப்பு திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற அதிமுகவை மாத்தின பழனிசாமியை நம்பி பயணிக்க முடியுமா? பழனிசாமியை நம்பி செய்யற பயணமும் பாலும் கிணத்துல விழுந்து சாகிற மரணமும் ஒண்ணுதான். அதனாலதான் முன்பு எல்லாரும் இணைக்க வேண்டும், எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று சிந்தித்தோம், செயல்பட்டோம். ஆனால் இன்றைக்கு வேறு வழி இல்லை. பழனிசாமிங்கிற ஒரு பச்சோந்திய, பழனிசாமிங்கிற ஒரு பச்சை துரோகிய அப்புறப்படுத்தினால்தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படும் போது தொண்டர்களே இதை செய்வார்கள். தெரு தெருவா, ஊர் ஊரா பழனிசாமி கோஷ்டி ஓட்டு கேட்டு ஊருக்குள்ள போகும்போது பாருங்க விரட்டப்படுவார்கள். எத்தனை ஊர்களில் சாணி கரைச்சு ஊற்றுவார்களோ, எத்தனை ஊர்களில் விளக்க மாற்றி கொண்டு சாத்துவார்களோ, எத்தனை ஊர்களில் செருப்பை கொண்டு அடிப்பார்களோ என்கிற செய்தி இப்பொழுதே வர துவங்கி விட்டது. வரட்டும், பார்த்துக்கிறோம், ராஸ்கல்ங்க இங்கதானே வரணும், எப்படினாலும் ஊர் சுத்தி இங்கதானே வரணும் அப்படின்னு வேற யாரும் எதிர்கட்சி எல்லாம் அடிக்க மாட்டாங்க. அதிமுக கட்சிக்காரனே அடிப்பான். அதிமுக கட்சிக்காரனாலேயே அதிமுகவை சார்ந்த பழனிசாமி விரட்டப்பட்டார் என்ற செய்தி எல்லாம் வரும். இதெல்லாம் நடக்கும். அதற்கு முன்பாகவே இதெல்லாம் நடந்து கட்சிக்குள் ஒரு சங்கடத்தை ஒன்று செய்வதோட கூடாது என்பதற்காகத்தான் பழனிசாமி அப்புறப்படுத்திவிட்டால் அதிமுகவை ஒருங்கிணைந்த அதிமுகவாக, ஒன்றிணைந்த அதிமுகவை, ஒரு குடையின் கீழ்
செயல்படுகிற அதிமுகவை மாற்ற முடியும் என்பதற்குத்தான் பழனிசாமி இல்லாத அதிமுக. அது நடக்கும், நடந்தேறும், சத்தியமாக இதுதான் நடக்கும். எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. செல்வி ஜெயலலிதாவை போல துணிச்சலான ஒரு முடிவு அப்படின்னு சொல்றாங்க. 40 தொகுதிகளிலும் இரட்டை இலை. எப்படி பாக்குறீங்க? சூப்பர் ஸ்டாருக்கும் பவர் ஸ்டாருக்கும் உள்ள வித்தியாசம் இது. கழுதைக்கும் குதிரைக்கும் உள்ள வித்தியாசம். கழுதை கொளுத்தண்ணே, காஞ்சூரம் பழுத்தண்ணே, நாய்ப்பால் சுரந்தண்ணே. பழனிசாமி தனித்து நின்றுதான் ஆக போறது என்ன? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனக்கு இருந்த தெம்புலையும் தைரியத்திலும் திடத்திலும் தீரத்திலும் திராணியிலும் தனியாக நின்றார்கள், வெற்றி வாய்ப்பை பெற்றார்கள். தனியா நிற்பதற்கும் தனித்து விடப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கு மார்ஷல். புரட்சி தலைவி அம்மா நின்றது தனித்து நின்றார்கள். இன்றைக்கு பழனிசாமி தனித்து விடப்பட்டிருக்கிறார், கூட யாருமே இல்லை. அம்மா வந்தா என் கூட்டணியில என் சின்னத்துல நிக்கிற மாதிரி இருந்தா வாங்க, இல்லைன்னா வேண்டான்னு அப்படி சொன்னான். அப்படி சொல்லும் போது அப்படி சொன்ன அம்மாவை இன்றைக்கு யாருமே இல்லை, யாருமே வரலன்னு சொல்லக்கூடிய பழனிசாமி கூட கம்பேர் பண்றது தப்பு, தவறு. பழனிசாமி தனித்து நிக்கிறத தவிர வேற வழி இல்லை. இன்னொன்னு, பழனிசாமிக்கு ரெட்டலை சின்னம் கிடைச்சிருமா என்ன? 40 தொகுதி ரெட்டலை சின்னம் யார் கொடுப்பா? நீதிமன்றத்துல போய் தீர்ப்பு வாங்குற விஷயமா? தேர்தல் ஆணையத்துல சின்னம் வாங்குற விஷயம்? சின்னம் கிடையாது மார்ஷல், சின்ன பழனிசாமி கிடையாது. வரைக்கும் அவர் தான் வச்சிருக்காங்க. நீங்க தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தான் உரிமை இல்லை. ஒன்னும் யார் வச்சிருக்கா? எதன் அடிப்படை வச்சிருக்கா? கடைசியா போட்ட கையெழுத்து தமிழ் மகன் உசேன். பழனிசாமி கையெழுத்து போட்டு எங்கேயாவது சின்னம் கொடுத்துருக்காங்களா? ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இருக்கும் போதே பழனிசாமி கையெழுத்து சேர்ந்து போடப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லைன்னு சொல்லும் போது அந்த இடத்திற்கு தற்காலிக ஏற்பாடா கையெழுத்து போட்டவர் தமிழ் மகன் உசேன். அந்த கையெழுத்து தான் கடைசி கையெழுத்து. அதுவும் ஈரோடு இடைத்தேர்தலுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. அந்த வாய்ப்பு இன்னும் பழனிசாமிக்கு இல்லை. இது தற்காலிகமா கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்பு கூட பழனிசாமிக்கு இல்லை. பழனிசாமி கற்பனை குதிரைகளை தட்டிவிட்டு கனவுல கண்டுகிட்டு இருக்கிறார். நானுக்கு அவருடைய கீழ்களையும் அவருடைய அடிப்பொடிகளையும் வழக்கமா டெண்டர் முறைகேட்டில் ஈடுபடுவது போல், தொண்டர் முறைகேட்டில் ஈடுபட்டு தொண்டர்களை கைப்பற்றியது போல் சின்னத்தை வாங்க முடியாது. தேர்தல் ஆணையம் சின்னத்தை முடக்குவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். இன்னும் வழக்கு முடியவில்லை. இந்த வழக்கை சுட்டி காட்டி அது உச்ச நீதிமன்றமும் பிரதான வழக்க விரைந்து செயல்படுத்துங்கள், நாங்கள் செயல்படுத்திக் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறோம் என்று ஏற்கனவே சொல்லியாகிவிட்டது. அதனால் பிரதான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஒரு தரப்பிற்கு தேர்தல் ஆணையம் சின்னத்தை கொடுப்பது சட்டப்படி தவறு. அதனால் தேர்தல் ஆணையம் சின்னத்தை பழனிசாமிக்கு கொடுக்காது. பழனிசாமிக்கு சின்னம் இருக்காது. பாராளுமன்ற தேர்தலில் பழனிசாமி இரட்டலை சின்னத்தில் போட்டியிடவே முடியாது. 2 அணிகளாக அதிமுக ஓபிஎஸ் அணி என்றும் அதிமுக இபிஎஸ் அணி என்றும் போட்டியிடுவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். எப்படி புரட்சி தலைவி அம்மா அணி அதிமுக அம்மா அணி என்று போட்டியிட்டோமோ அதுபோல் இப்பொழுது அதிமுக ஓபிஎஸ் அணி அதிமுக இபிஎஸ் அணி என்று வென்றால் போட்டியிடலாம். அந்த போட்டியிடும் போது சின்னம் இருக்காது. ஆனால் அதற்கு முன்பாகவே பழனிசாமி ஒருவேளை அதிமுக இருந்து தூக்கிப்பட்டால், அவர் இல்லாத இயக்கம் உருவாகிவிட்டால் ஒருங்கிணைந்த அதிமுகவில் அப்பொழுது ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு சின்னம் கிடைக்கும். அது எது நடக்கிறது, எது முன்னாடி நடக்கிறது என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். ஆனால் ஒரு விஷயம் உண்மை, பழனிசாமிக்கு ரெட்டலை சின்னத்துல கையெழுத்து போடுறதுக்கான அதிகாரம் இனிமே அவர் வாழ்க்கையிலே கிடையாது. இதுதான் கடைசி, முடிஞ்சிருச்சு. அவருடைய சாப்டர் முடிஞ்சு. பழனிசாமி நல்ல தலைவன் இல்லை, பழனிசாமி நல்ல முதல்வன் இல்லை, பழனிசாமி நல்ல எம்எல்ஏ இல்லை, பழனிசாமி நல்ல பிரசிடென்ட் இல்லை, பழனிசாமி ஒட்டுமொத்தத்தில் நல்ல மனிதனே இல்லை. அதனால் ஆண்டவன் கொடுத்த அத்தனை வாய்ப்பும் இத்தோடு முடிகிறது. அவ்வளவுதான். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.